ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பழைய துணியை வச்சு ஈஸியாக டோர்மேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். பழைய குழந்தைங்களோட துணி, நம்மளோட பழைய வேஸ்ட்டு பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி இருந்தாலே போதும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பழைய சாரீ கூட நீங்கள் இருந்ததுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக கால் வச்சாலே வழுக்காத மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணுனா. இந்த மாதிரி பழைய டிஷர்ட் எடுத்து அதில் இருக்க நெக்கையும் கையையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிடில் பீஸ் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ரிப்பன் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். டியூபாக 10லேருந்து 15 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம்னா சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண பீஸு தான் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போது மீதியை வந்து தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். இப்போ பழைய ஒரு கெட்டியான ஒரு துணியை எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு சாக்குப்பை அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ 2 பீஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் குண்டூசி கூட 4 எட்ஜ்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுவுமே ஒரு பழைய கிளாத்து தான், பனியன் கிளாத்து. அதை வந்து குட்டி குட்டியாக இருந்தனால 2 பீஸாக இருக்குது. நீங்கள் ஒரே பீஸாக கூட எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பெரிய பீஸாக எடுத்துட்டா இன்னுமே உங்களுக்கு வசதி தான். இதை ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஒரே ஒரு தையல் போட்டு இதை நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இது வந்து அபியோட பழைய பேண்ட், பனியன் டைப் இது தான். ரஃப் யூஸ்க்கு வச்சுருந்தது. தையல் விட்டனால அதை திரும்ப போட முடியல. திரும்ப நம்ம தையல் போட்டாலும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி யூஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இதையை நான் வந்து அப்படியே ஒரு தையல் தைச்சிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பெரிய துணியாக இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே ஸ்லைடிங்காக லைன் போட்டுக்கலாம். கிராஸாக ஃபஸ்ட்டு பெரிய பெரிய லைனாக போட்டு அப்புறம் அந்த பெரிய லைனுக்கு நடுவில் ஒரு குட்டி லைன் போட போகிறேன். லைன்ஸ் வந்து ஸ்லைடிங்காக மார்க் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. தேவைப்பட்டால் இன்னொரு துணி கூட நீங்கள் அடியில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பெரிய லைன் போட்டு அது 2க்கும் நடுவில் குட்டி லைன் போட்டேன். இந்த மாதிரி ஸ்லைடிங்காக இருக்குது. இதையே வந்து நம்ம மிஷினில் வச்சு தைச்சிக்க போகிறோம். இந்த லைன் மேலேயே தேவைப்பட்டால் 4 எட்ஜ்லேயும் நீங்கள் குண்டூசி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த துணி வந்து மாறாமல் இருக்கும். நான் வந்து துணி குத்துற கிளிப்பு வந்து குத்திட்டு இதை ட்ரை பண்ணுறேன், விலகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாதி போட்டாச்சு, மீதி வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் போட்டுக்கலாம். எல்லா லைனையும் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம் ஸ்லாண்டிங்காக. இப்போது இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிஷர்ட்டோட பீஸு ரிப்பன் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஸ்லாண்டிங்காக போட்டோம் இல்லையா, அந்த தையலுக்குள்ளே போட போகிறோம். துணிக்குள்ளே நம்ம வந்து இந்த ஹேர் பின்னை விடக்கூடாது. மேலே இருக்க இந்த பனியன் கிளாத்துக்குள்ளே தான் அந்த தையலில் தான் விடணும். இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க 2-3 தையல் குட்டியாக இருக்கனால ஒரு ரிப்பன் வந்து 2-3 தையலுக்கு நம்மளுக்கு பத்தும். அதனால் இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டு அதே எட்ஜை வந்து நெக்ஸ்ட்டு டியூபுக்குள்ளேயும் நான் வந்து விடுறேன். இந்த டிஷர்ட்டோட ரிப்பன் அந்த டியூப் வந்து டபுளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சிங்கிளாக எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு கெட்டியாக இருக்காது. அதனால் நான் வந்து டபுளாகவே தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு தையலுக்குள்ளேயும் விட்டு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ரொம்ப இழுத்தோம்னா இன்னொரு சைடில் வெளியே வந்துடும். அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்பன் எடுத்துக்கிறேன். அந்த டிஷர்ட்டோட பீஸு அதையும் இதே மாதிரி ஒவ்வொரு தையலுக்குள்ளேயாக விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த முடியிற எட்ஜையும் பக்கத்தில் இருக்க அந்த ரிப்பனையும் ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம், உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு.
ஈஸியாக இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டியாக இருந்ததை இந்த பக்கம் இருந்த குட்டி அந்த லைனுக்குள்ளே நான் விட்டுட்டேன். பெருசாக இருக்கிறத இந்த மிடில் பீஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் பீஸையும் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா லைனுக்குள்ளேயும் போட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த ஒரு சைடு வெளியே வர்ற மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்க அந்த ரிப்பனோட ஒரு முடி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். உட்காந்து பின்னி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போது எல்லாத்துக்குமே போட்டாச்சு. நம்ம சுடிதாருக்கு நாடா போடுற மாதிரி தான் ஈஸியாக போட்டுடலாம். டிஷர்ட்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போட்டேன். சாரீ இருந்ததுன்னா கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ரிப்பனாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எல்லா அந்த தையலுக்கும் நான் வந்து போட்டுட்டேன். இப்போது இதை நம்ம மடிச்சடிக்க போகிறோம். 2 தடவை தையல் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த உள்ளே விட்டு எடுத்த ரிப்பன் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதோட எட்ஜிலிருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த டிஷர்ட் ரிப்பன் வந்து வெளியே வராமல் இருக்கும், தையலும் வந்து களைஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்தது நம்ம தைக்க போகிற அந்த மேட்டோட அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் குட்டியாக மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு அடி அடிக்கணும். அந்த குட்டியாக மடித்து அடித்தோம்னா வெளியே வந்து நூலெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதுக்காக குட்டியாக மடித்து ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ குட்டியாக ஒரு மடித்து அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கொஞ்சம் பெருசாக மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சின்னதாக ஒரு தையல் இருக்குது. இப்போ மறுபடியும் அதை வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேன். அப்போ தான் நீட்டான ஒரு கம்ப்ளீஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஓரம் அடித்த துணியை எடுத்து தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி 2 தையல் அடிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே நீங்கள் பெருசாக மடித்து அடிச்சுக்கலாம். நான் வந்து பழைய துணி எடுத்துகிட்டு இருந்ததுனால 2 தையலாக வந்து போடுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த 2 தையலும் இங்கே இருக்கிறது பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நம்ம போடுற இந்த லாஸ்ட்டு ஃபைனல் தையலை வந்து 2 தடவை அடிக்கணும். அப்போ தான் இந்த மேட் ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். கம்ப்ளீட் ஆயாச்சு நம்மளோட மேட்டை. இதே மாதிரி பெருசாக ட்ரை பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ கூட நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன தான் நம்ம வாங்கினாலும் வீட்டில் இருக்க இந்த பழைய துணியை வச்சு ஈஸியாக மெஷின்லேயே அடிச்சிடலாம். இது எந்த பக்கம் வேணால் போட்டுக்கலாம். பாருங்களேன், கால் வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்லிப்பும் ஆகிறதில்ல, பார்க்கவும் நீட்டாக இருக்குது. நம்ம வாங்குகிற அந்த மேட்டை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.